வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 9ஆம் தேதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவ நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் ஜனாதிபதி மமூன் ஹுசைன் இலங்கை வருகை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவு. இந்த வருடத்தின் முதலாவது சூரிய கிரகணம் இன்று காலை தென்படும். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான் ஜனாதிபதி மமூன் ஹுசைன் நேற்று பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தார். இந்தோனேஷியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் ஜனாதிபதி தமது விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் போது இலங்கைக்கும் வருகை தந்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து சுமூகமாக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்று குழு கூட்டத்தின் போது இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் விஸ்வா வர்ணபால உயிரிழந்ததை அடுத்து அந்த வெற்றிடத்துக்கு புதிய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். संधानी महालेकम दूरे सदहा जनाधिपतिमा मगे नाम योजना करा. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவிக்காக ஜனாதிபதி எனது பெயரை பிரேரித்திருந்தார். அந்த யோசனையை எஸ்பி திசாநாயக்க முன்மொழிந்தார். அதேபோன்று தினேஷ் குணவர்தன அதனை வழிமொழிந்ததுடன் எதிர்காலத்தில் பூரண ஆதரவினை வழங்குவதாகவும் தெரிவித்தார். மத்திய அணிகளுடன் ஒன்றிணைந்து கூட்டமைப்பினை வலுப்படுத்த வேண்டும் என்ற யோசனையை அவர் முன்வைத்தார். கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் மேலும் கட்சிகளை இணைத்து கூட்டமைப்பை கட்டியெழுப்ப எதிர்பார்த்துள்ளோம். கூட்டமைப்பினை எதிர்காலத்தில் விஸ்தரிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். அதேபோன்று நாட்டில் தற்போது காணப்படும் விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம். உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் விரைவில் தேர்தலை நடத்த வேண்டும் என இதன்போது உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தல் காலதாமதமாகுவதற்கான காரணம் என்ன என ஜனாதிபதி வினவியதுடன் விரைவில் தேர்தலை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். இந்த வருடத்தின் முதலாவது சூரிய கிரகணம் இன்று காலை தென்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பகுதியளவிலான சூரிய கிரகணத்தை இலங்கையர்கள் பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழக பௌதிக விஞ்ஞான ஆய்வு பிரிவின் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன குறிப்பிட்டார். காலை 6:47 முதல் மட்டக்களப்பு, கண்டி, காலி உள்ளிட்ட நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தில் சூரிய கிரகணத்தை பார்வையிட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தில் 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் தென்படும் என்பதுடன் அதில் முதலாவது சூரிய கிரகணமே இன்று தென்படுவதாக பேராசிரியர் குறிப்பிட்டார். இந்தோனேஷியாவின் சுமாத்ரா பிராந்தியத்திற்கு முழுமையான சூரிய கிரகணம் தென்படுவதுடன் அது சுமார் 4 நிமிடங்களுக்கு அதிகபட்சமாக நீடிக்கும். ஆயினும் முதலில் இலங்கைக்கு நேராக இன்று அதிகாலை சூரிய உதயத்துடன் சூரிய கிரகணம் தென்பட ஆரம்பிக்கும் என்றும் கொழும்பு பல்கலைக்கழக பௌதிக விஞ்ஞான ஆய்வு பிரிவின் பேராசிரியர் மேலும் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவினர் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட மக்களின் கருத்தறியும் அமர்வுகளின் போது மனித உரிமைகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க தெரிவித்தார். மனித உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் காணப்பட்ட போதிலும் அவை உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என குற்றச்சாட்டுகள் மக்களிடமிருந்து அதிக எண்ணிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே மனித உரிமைகளை அர்த்தமுள்ளதாகவும் வலுவானவையாகவும் மாற்றி அவற்றை உரியவாறு நடைமுறைப்படுத்துவது தொடர்பான யோசனைகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தவிர இன்று முற்பகல் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனையும் சந்திப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார்.
கடந்த 2 மாதங்களில் சுமார் 10,500க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் கடந்த 2 மாதங்களில் டெங்கு நோய்க்குள்ளான 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தொற்றா நோய் பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் டாக்டர் பபா பலிகவடன தெரிவித்தார். நாட்டில் டெங்கு நோய் பரவுவதை தடுக்கும் நோக்கில் டெங்கு நுளம்பினை ஒழிக்கும் வேலை திட்டத்தை எதிர்வரும் 29ஆம் தேதி தொடக்கம் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் எதிர்வரும் 29ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் வைத்திய நிபுணர் டாக்டர் பபா பலிகவடன சுட்டிக்காட்டினார். இந்த காலப்பகுதியில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் சுகாதார அதிகாரிகள் ஒன்றிணைந்து டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர். மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 15வது நாள் என்றாகும். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் டில்ஷான் தாலிப். அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அவற்றை உரிய அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் மக்கள் சக்தி இல்லங்கள் தொடரும் திட்டம் இன்றைய தினமும் வவுனியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சனைகள் அதேபோல் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அது மாத்திரமன்றி அவர்களுடைய வாழ்வியல் சார் பிரச்சனைகள் குறித்தும் நாங்கள் இதன் போது அவதானம் செலுத்திருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து விசாரித்து நாங்கள் பகுப்பிட்டு அது தொடர்பில் இறுதியில் ஒரு அறிக்கையை தயாரித்திருக்கும் போதியில் அறிக்கை ஒன்றை தயாரித்திருக்கின்றோம் என்பதையும் சாதித்து தெரிவிக்கின்றோம். அதுபோன்று மீண்டும் வவுனியா மாவட்டத்தின் அடிப்படை மிகவும் தூர பிரதேசங்களில் இருக்கின்ற ஒரு கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களையும் நாங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளையும் ஆராயிருக்கின்ற என்பதை கூற விரும்புகிறேன். செய்திகளுக்காக வவுனியா நகரிலிருந்து தில்ஷான் தாலிப். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.